ஹீரோ சென்னா கேஷவா ஒரு கிராமத்துக்கு வராரு. மல்லிகான்றவங்க அப்பா அம்மாவோட அந்த கிராமத்துல இருக்காங்க. அவங்க வீட்டுக்கு ஒரு குடுகுடுப்புக்கார் வந்து உங்க வீட்டுக்கு மகாலட்சுமி தேடி வரப்போகுதுன்னு சொல்றாரு. இதை கேட்ட மல்லிகா கோவப்படுத்திட்டுறாங்க. சன்னா மல்லிகா வீட்டுக்கு வழியா வருவாரு. இன்னைக்கு ஒரு நைட் நான் இங்க ஸ்டே பண்ணிக்கிறேன், நாளைக்கு நான் இங்க இருந்து கிளம்பிடுவேன்னு சொல்றாரு. இவங்களும் சரி ஓகே அப்படின்னு ஒத்துக்கிறாங்க. சன்னா எக்ஸசைஸ் பண்றதா மல்லிகா ரசிச்சு பாக்குறாங்க. மல்லிகா வீட்டுல கடை வாங்கியிருப்பாங்க. காசு திருப்பி கொடுக்க சொல்லி அவர் வந்து சத்தம் போட்டு போறாரு. சென்னா ஒரு எடுத்துட்டு வந்து பெட்டியை திறந்து காட்டுறாரு. பெட்டி ஃபுல்லா நகை இருக்கு. நான் சின்ன வயசுல இருந்து கஷ்டப்பட்டு சம்பாதிச்சது, இதே மாதிரி நீங்களும் கஷ்டப்பட்டு சம்பாதிங்க, உங்க பிரச்சனை எல்லாம் தீந்துடும் சொல்றாரு. மல்லிகா சென்னாவை இம்ப்ரெஸ் பண்ண ட்ரை பண்றாங்க. ஆனா கோவப்பட்டு மல்லிகாவை பயங்கரமா திட்டுறாரு. சென்னா எனக்கு சிக்கன் சாப்பிடணும் போல இருக்கு, சமைச்சு தரீங்களான்னு கேக்குறாரு. இவங்களும் செஞ்சு தராங்க. மல்லிகாக்கு அந்த நகை மேல ஆசை வருது. சென்னாவை சாகடிச்சுட்டு அந்த நகையை எடுத்துக்கலான்னு பிளான் பண்றாங்க. அவங்க அப்பாவும் வைன் ஷாப் போயிடுறாரு. சென்னா டைரி எழுதிட்டு இருக்காரு. இப்போ இவருக்கு சமைக்கும் போது பாய்சன் கலந்துடலான்னு முடிவு பண்றாங்க. விஷ செடியில இருக்க இலையை எடுத்துட்டு வந்து அரைச்சு அவரோட சிக்கன் குழம்புல மிக்ஸ் பண்ணிடுறாங்க. சென்னா சாப்பிட்றதுக்கு வராரு. கை கழுவிட்டு வாப்பான்னு சொல்றாங்க. இவரும் பின்பக்கமா போறாரு. இப்போ மல்லிகா சாவ போறனவ எது கை கழுவ சொன்ன அப்படின்னு திட்டுறாங்க. இவங்க வீட்டுக்கு 2 போலீஸ்காரங்க வராங்க. அதனால சென்னாவை பின்பக்கமாவே இருக்க சொல்லிடுறாங்க. போலீஸ் கேஷுவலா தான் வந்திருப்பாங்க. சிக்கன் ஸ்மெல் வருது, நாங்க சாப்பிட்டு போறோம் அப்படின்னு சாப்பிட்றதுக்கு வராங்க. இப்போ பாய்சன் கலந்த சாப்பாடை தெரியாம கீழே கொட்டுற மாதிரி கொட்டிடுறாங்க. இவங்களுக்கு பாய்சன் இல்லாத சாப்பாடை பரிமாறுறாங்க. அங்க இருக்கிற நாய் பாய்சன் கலந்த சிக்கனை சாப்பிட்டுடுது. இப்போ போலீஸ் சாப்பிட்டு கிளம்பும்போது நாய் மயக்கத்துல இருக்குன்னு சொல்றாங்க. ஆனா நாய் செத்து இருக்கும், அங்கேயே பதிச்சிடுறாங்க. சென்னாக்கு பாய்சன் இல்லாத சாப்பாடு தான் இருக்கு, அதனால அதையே பரிமாறிடுறாங்க. பாய்சன் பிளான் சொதப்பந்தனால அவர் தூங்கிட்டு இருக்கும் போது அவர் கழுத்து அறுத்து சாகடிச்சிடலான்னு மல்லிகா முடிவு பண்றாங்க. மல்லிகாவோட அப்பாவுக்கு ஒரு உண்மை தெரியுது. சின்ன வயசுல தொலைஞ்சு போனா இவங்க பையன் தான் சென்னா. அவங்க தங்கச்சி முடிய வெட்டியிருப்பாரு. அவங்க அம்மாக்கு பயந்து நூறு விட்டு ஓடி இருப்பாரு. அப்பா அம்மாக்கு நம்ம ஞாபகம் இருக்கா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் யாரோ மாதிரி வந்து தங்கியிருப்பாரு. அடுத்த நாள் உண்மையை சொல்லிடலான்னு இருப்பாரு. ஆனா அதுக்குள்ள இவங்க சாவடிச்சிடுறாங்க. இவர் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சா நகையெல்லாம் இவங்க கிட்ட கொடுக்கலான்னு வராரு. அவங்க சொந்த பையனை சாகடிச்ச குற்ற உணர்ச்சியில இப்ப குடும்பமே சூசைட் பண்ணி இறந்து போறாங்க.